ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப்ஸ்ப்பா ஓகேவா. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டாக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஈச் டேட்டாஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைப்ஸ்ப்பா ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கும் நாம் ரைட்டா. ஸோ வி ஹேவ் யூனிக் நேச்சர்ஸ் ரைட்டா. ஒவ்வொரு இப்போ எனக்கு ஒரு நேச்சர் இருக்கும், யூ கேஸ் வில் ஹேவ் சம் டிஃப்ரெண்ட் நேச்சர் ரைட்டா, பேஸ்ட் ஆன் யுவர் திங்கிங் அண்ட் யுவர் வே ஆஃப் லைஃப் ரைட்டா. அதை பேஸ் பண்ணி உங்களுடைய டைப் இருக்கும். ஒவ்வொரு ஹியூமன்ஸும் ஒவ்வொரு டைப். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3 or 4 டைப்ஸ் இருக்குது, டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ நம்பர் அப்படிம்போம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஜஸ்ட் இஃப் யூ டைப் நேம் சம் நம்பர் இட் இஸ் நம்பர்ப்பா, இது டேட்டா டைப் நம்பர்னு சொல்லுவோம். So if you specify any value within the double quotation or single quotation which means string அப்படின்னு சொல்லுவோம் நாம சரியா. ஒரு string value போடுப்பா, create a string variable அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும் ஓகேவா. ஸோ string அப்படின்னா that will come inside the double quotation. இது வந்து யூனிக்ப்பா, அதாவது குளோபல் ரூல்ஸ்னு சொல்லுவோம். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் if you write any value within the double quotation, that programming language will consider that particular value as a string only ஓகேவா. இது வந்து குளோபல், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இட் இஸ் காமன் ஃபார் ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா இதுக்கு பேர் நாம் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம்ப்பா, புரியுதா. கர்லி பிரேசஸில் போட்டிருக்கோம் பாருங்கள் ரைட்டா. ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ளே ஃபஸ்ட் நேம், அதாவது இங்கே இருக்கிற இப்படி நம்ம போடுறோம், இது வந்து வேரியபிள்னு சொல்லுவோம். அதே வேரியபிள் நாம் இங்கே போட்டு உள்ளுக்குள்ளே ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக கோலன் போட்டோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னா ஜேசன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம் ஓகே. வாட் இஸ் ஜேசன் அப்படின்னு லேட்டராக பார்க்கலாம், ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தட் ஃபார் நவ். இப்போதைக்குன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்க, ஜஸ்ட் கீப் திஸ் இன் யுவர் மைண்ட் ஓகேவா. ஸோ இஃப் யூ ஜஸ்ட் என்டர் நார்மல் டிஜிட்ஸ் ஆர் நம்பர்ஸ் ஆர் எனிதிங், இட் இஸ் நம்பர், டேட்டா டைப் இஸ் நம்பர். So if you specify any value okay within the double quotation or single quotation, which means it is string data type okay wow. If you use curly braces okay, within the curly braces if you use the structure like this, then it is object அப்படினு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்த ஆப்ஜெக்ட் within the double quotation or single quotation string, just any number 1 2 3 4 5 6 7 ஓகேவா, அந்த மாதிரி எழுதினா அது வந்து நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஓகேவா. இதுக்கு டிஜிட் நீங்கள் அப்படி லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணால் நீங்கள் எழுதிக்கலாம் ஓகே. ஸோ நம்பர், ஸ்ட்ரிங் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் ஆப்ஜெக்ட் இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது ரைட்டா. ஸோ வென் யூ டேக் த கோலன் ஆஸ் த சென்டர் பாயிண்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இஸ் த ரைட்டா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீன்னு சொல்லுவோம், கீ ஆர் நேம் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டுப்பா ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஜஸ்ட் பெரிய விஷயம் இல்லை. இதை வந்து நம்ம கீன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நேம்னு சொல்லுவோம். கீ ஆர் நேம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இருக்குல்ல, ஜான் டோன் இருக்குல்ல, இதெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம், வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் சரியா. வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் நாம், அதாவது கீ வேல்யூ பேர் ஆர் நேம் வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம் நாம். பேர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, புரியுதா. கீ வேல்யூ பேர் ஆர் நேம் வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கீ வேல்யூ ஆர் நேம் வேல்யூ பேர் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. வித்தின் த கர்லி பிரேசஸ், இதுக்கு வந்து கர்லி பிரேசஸ் சொல்லுவோம், இந்த மாதிரி சிம்பிள்கள் வந்து கர்லி பிரேசஸ் சொல்லுவோம் நம்ம. வித்தின் த கர்லி பிரேசஸ் இஃப் வி ஃபாலோ திஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேவா, கீ வேல்யூ ஆர் நேம் வேல்யூ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ணால் விச் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா ஓகேவா. ஓகேப்பா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் ரைட்டா. ஸோ த கான்செப்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஸோ இன் ப்ரோக்ராமிங் டேட்டா டைப்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ப்பா ஓகே. டு பி ஏபிள் டு ஆப்ரேட் ஆன் வேரியபிள்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ சம்திங் அபவுட் டைப் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு வேரியபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ஓகேவா, ஸோ யூ ஹேவ் டு யூஸ் த வேரியபிள்ஸ் ரைட்டா. ஸோ வென் யூ கெட் இன் டு த ப்ரோக்ராமிங் தேர் வில் பி லாட்ஸ் ஆஃப்
variables. Okay, so you have to play with the variables. இப்போ உங்கள் பேர் இருக்குது, முத்துன்னு இருக்குது, சூர்யான் இருக்குது. If you want to add the two names, you have to play with variables, right? So ஏன்னு வேரியபிளில் முத்து you will be adding some value, and bல வந்து சூர்யாங்கிற value you will be putting the value, right? Then you will add those two variables. Okay va? So to be able to operate on variables, it is important to know something about type. Type தெரிஞ்சாதான் you can able to play with variables. Okay va? Okay. So without data types, a computer cannot safely solve this. Okay, data type நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு வேல்யூவோட நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி you have to understand the data type. Okay, so for example இப்போ let x 16 plus Volvo அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? So does it make any sense to add Volvo to 16? Will it produce an error or will it produce a result? We are asking question. ஓகேவா? So JavaScript will treat the example above as like this. புரியுதா? So if we write programming something like this, JavaScript will consider 16 is also a string. புரியுதா? ஏன்னா because we are trying to add one number with string. ஓகேவா? So நம்பரையும் இப்போ 10 plus சூர்யா அப்படின்னு you cannot add, ரைட்டா? நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அப்படி ஆட் பண்ண என்ன ஆகும்? 10 சூர்யா அப்படின்னு அது அப்படி நம்ம ஆட் ஆகிக்கும் டேட்டா, ரைட்டா இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இப்போ நம்ம 16 ப்ளஸ் வால்வோ அப்படிங்கும்போது வால்வோ அப்படிங்க ஸ்ட்ரிங்குப்பா. ஸோ இஃப் யூ ட்ரை டு ஆட் எனி நம்பர்ஸ் வித் ஸ்ட்ரிங், தட் நம்பர் ஆல்சோ வில் பி கன்சிடர்டு பை ஜாவாஸ்கிரிப்ட் ஆஸ் ஏ ஸ்ட்ரிங் ஒன்லி. ஓகேவா? அதான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்ட் வில் ட்ரீட் த எக்ஸாம்பிள் above as like this. புரியுதா? When adding a number and a string, JavaScript will treat a number as a string. புரியுதா? When we are trying to add a number and a string, ஓகேவா? நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஆட் பண்ணும்போது JavaScript will treat the number as a string only. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாருங்க. x16 Volvo, அடுத்து Volvo 16. ஓகேவா? both are same only பா. ஓகேவா? JavaScript evaluates expressions from left to right. Different sequences can produce different results. ஓகேவா? நீங்கள் 16 ப்ளஸ் வால்வோ போட்டிங்கன்னா 16 வால்வோன்னு வரும், வால்வோ ப்ளஸ் 16 போட்டிங்கன்னா வால்வோ 16 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நாம். ஸோ ஸ்கிரிப்ட் இருக்குது. லெட் மீ கிரியேட் let name equal to சூர்யா. ஓகே, என்ன பண்ண ப்ளஸ் 10 போடுறேன். console.log name. சூர்யா 10 வந்திருக்கா? கரெக்டா? ஏன் அப்படின்னா we are trying to add one number with one string. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரிங்கும் நம்பரும் ஒன்றா சேர்ந்துடும் நமக்கு. இப்போ இதை அப்படியே நான் பின்னாடி போடுறேன். ஜஸ்ட் காப்பி, இப்படி போட்டோம்னா ஸோ when we try like this, சூர்யா, ரைட்டா? ஸோ அப்படியே மாறிடும் நமக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த வே we write the programming, the results also will get changed. ஓகேவா? ஸோ அதுதான் we are trying to do here பா. இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ 6 + 10 + சூர்யா அப்படின்னு போடுறோம். இப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் ஆகிடுச்சு பாருங்கள், ரைட்டா? ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கூட நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் ரெண்டு ஒரு நம்பர்ஸை நம்ம சேர்த்துறோம், ரைட்டா? ஸோ இஃப் யூ கம் ஹியர் 6 + 10 அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா ரெண்டு ஆட் ஆகிக்கும். ஸோ 10 + 6 வந்து 16 ஆட் ஆகி சூர்யாவோட ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கூட சேர்த்தும்போது 16 அப்படிங்கிறது முன்னாடி அந்த நேமுக்கு முன்னாடி ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி ஆட் ஆகிடும். ஸோ இந்த கேஸில் இது ரெண்டுமே நமக்கு ஆட் ஆகுது. ஸோ we are getting some different results. ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு let x 16 4 Volvo போட்டிருக்கோம். ஸோ when we write code something like this, we are getting 20 Volvo because our JavaScript code will just add these two numbers. ஓகேவா?
இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு it will add that number into the string. ஓகேவா, it will just concatenate சொல்லுவாங்க. இது வந்து ஆட் பண்ணும், append பண்ணிக்கும். ஓகே, appendனா அது தொடர்ந்து அப்படியே append பண்ணிக்கும். ஸோ இந்த 20 அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரிங்கோடு சேரும்போது ரெண்டுமே append ஆகிக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர், ஸோ இந்த நமக்கு காம்பினேஷன் we have to know about the data types. ஓகேவா, ஓகே, நம்பரோட ஸ்ட்ரிங்கை நம்ம ஆட் பண்ணால் இப்படி தான் ரிசல்ட் வரணும். we should know the format. ஓகே, then only we can able to write code like this. If I remove Surya, okay, just I am adding 100. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா it will give some output, number output. புரியுதா? இப்போ சேம் திங் நான் என்ன பண்ணுறேன், 100 வந்து ஸ்ட்ரிங்கில் போடுறேன். ஓகே, ஸோ நவ் ஜஸ்ட் கன்சிடர் தட் ஆல் ஆர் நம்பர்ஸ், ரைட்டா? எல்லாமே நம்பர் தான். நாம் ஐ மீன்ஸ் வாட் எவர் வி ஹவ் என்டர்ட் தட் இஸ் நம்பர், பட் த டேட்டா டைப் இஸ் டிஃப்ரெண்ட். கரெக்டாக? ஸோ வி ஆல்வேஸ் கம்பேர் ஆர் ஆல்வேஸ் வி ஷுட் திங்க் அபவுட் த டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் 6 and 10 ஆர் நம்பர்ஸ் அண்ட் 100 இஸ் ஸ்ட்ரிங். ரைட்டா? அப்போ என்ன ஆகும்? ஸோ 6 + 10 இஸ் 16 அண்ட் ஸ்ட்ரிங். அப்போ என்ன ஆகும் ரிசல்ட்? இட் வில் ஜஸ்ட் append the value. ரைட்டா? So whatever we have entered that is number only, okay, but the data type is different, right? So 10 அப்படிங்கிற number, 6 அப்படிங்கிற number, 100 அப்படிங்கிறது number தான், but the thing is 100 is string data type. So string ஓட நாம என்ன சேர்த்தனாலும் அது என்ன ஆகும், add ஆகாது, it will just append the value. Okay, so அதுதான் நாம இங்க பார்த்திருக்கோம். Okay, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் டைப்ஸ் ஆர் டைனமிக். ஓகேவா? ஸோ ஏன் டைனமிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆஸ் டைனமிக் டைப்ஸ். திஸ் மீன்ஸ் தட் த சேம் வேரியபிள் கேன் பி யூஸ்டு டு ஹோல்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஆஸ் வெல். ஓகேவா? அதாவது ஒரு வேரியபிள் போடுறீங்க, இது வந்து டைனமிக் அப்படின்னா எப்படின்னா இட் வில் சேஞ்ச் த டேட்டா டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த வேல்யூ யூ ப்ரொவைட். புரியுதா? ஸோ இட் வில் சேஞ்ச் த டேட்டா டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் யூ ப்ரொவைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் வெரி ஃப்ரீ அண்ட் டைனமிக் லாங்குவேஜ். ஓகே, ஏன்னா இட் வில் சேஞ்ச் இட்ஸ் பிஹேவியர். ஓகே, ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளுடைய பிஹேவியர் இட் வில் சேஞ்ச் பீரியாடிக்கலி பேஸ்ட் ஆன் த வேரியபிள் யூ ப்ரொவைடு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், லெட் எக்ஸ்ன்னு மட்டும் போடுறோம். வி ஹேவ் நாட் ப்ரொவைடட் எனி வேல்யூ. ஓகேவா? நாம் எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல அப்படின்னா இன் தட் கேஸ் நவ் த எக்ஸ் வேல்யூ இஸ் அன்டிஃபைன்டு அப்படின்னு தான் வரும். அன்டிஃபைன் என்ன? டிஃபைன்னா நம்ம ஏதோ ஒரு டிஃபைன் பண்ணுறது, அன்டிஃபைன்னா நம்ம டிஃபைன் பண்ணலை, அதாவது எதுவுமே நம்ம கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி கொடுக்குறேன். 5ன்னு சொல்லி கொடுக்கும்போது இதனுடைய டேட்டா டைப் வந்து நம்பராக மாறிடும். எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் டேட்டா டைப் இஸ் 5. நெக்ஸ்ட் ஐ எம் ஜஸ்ட் அசைனிங் ஜான் ஸ்ட்ரிங் வேல்யூ டு த எக்ஸ் அப்படிங்கும்போது நவ் எக்ஸ் இஸ் ஏ ஸ்ட்ரிங். புரியுதா? So you can write your programming here. Okay, so in your home you just you can able to write all the programs inside the script tag and you can just run the programming from the console. ஓகேவா? இங்கிருந்து நீங்கள் ரன் பண்ணி இந்த கான்சோலில் நீங்கள் ரிசல்ட்லாம் பார்க்கலாம், நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், லெட் எக்ஸ் அப்படின்னு மட்டும் போடுறேன். ஸோ ப்ரீவியஸ்லி என்ன பண்ணிட்டு இருந்தோம், we were assigning some values, ரைட்டா? அசைன் பண்ணிட்டு இருந்தோம். console.log x அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இன் திஸ் கேஸ் 10 is printing, ரைட்டா? வேல்யூ, ஸோ வேல்யூங்கும்போது இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகுது. we are getting output like this. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், I'm just removing the 10. I have just declared a variable but no value. ஓகேவா? அப்போ அந்த கேஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா I will get undefined. புரியுதா? ஸோ undefined அப்படின்னா டிஃபைன் என்ன பண்ணுறது, டிஃபைன் which means we are providing some values, ரைட்டா? ஸோ டிஃபைன் அப்படின்னா வரையறுத்தல் இல்லைனா விவரித்தல், ஏதோ ஒன்று கொடுக்குறது. ஓகே, ஒரு வேல்யூ கொடுக்குறது டிஃபைன் அப்படிங்கிறது. அன்டிஃபைன் அப்படின்னா எதுவுமே இல்லை, அப்படி வரையறுக்கப்படாத. ஓகேவா? ஸோ
பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா we will be defining the value ரைட்டாக ஏதோ 10 5 இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொடுப்போம். ஸோ when we are not providing any values, in that case it will give undefined. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், now I am just updating the value 10 10. So now I am trying to check the value. ஓகேவா? So value 1, value 2. So இப்போ என்ன பண்ணுறோம், refreshing the page. So value 1 undefined. The next step I have updated the value, the x value, variable x, right? X, yeah. So we have just updated the variable x with the 10 value. So we are printing 10. இப்போ என்ன பண்ணலாம், data. இப்போ value 3. So we are using the same variable. So we are using the same variable to hold the different type of data types. Okay va? Different values. Okay, புரியுதா இல்லையா? So different values. Okay va? அதை வந்து என்ன பண்ணுறோம், we are using the x variable, we are trying to put the different values in x variable. Okay va? என்ன சொல்கிறது, அதாவது ஒரு x variable அதில் நாம் என்ன பண்ணுறோம், we are trying to update the values. Okay va? Using inside the same x variable. ஓகேவா? அப்படி சொல்லலாம். நம்ம x variableல நாம different data type values நாம ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றோம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே I mean we are trying here. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம், 10 is number data type. ஓகேவா? data type is number and this one is string data type. ஓகேவா? ஸோ two different data types. ஓகேவா? two different data types but the variable is one single one. ரைட்டா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ வேரியபிள் இஸ் ஒன் பா. ஓகேவா? எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் தான். வி ஆர் நாட் சேஞ்சிங் த வேரியபிள் நேம். இதுதான் வந்து எக்ஸ் அப்படிங்கிறத வேரியபிள் நேம் பா. ஓகே, ஹியர் வி ஆர் யூசிங் எக்ஸ் ஆஸ் ஏ வேரியபிள் நேம். ஓகே, ஸோ அந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், வி ஆர் நாட் அசைனிங் எனி வேல்யூ. ஸோ வி வில் பி கெட்டிங் அவுட்புட் அன்டிஃபைன்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வி ஆர் அசைனிங் சம் நம்பர். ரைட்டா? 10 number data type value to the x. In that case x data type will be number. Right? So next stage, third stage la pathina, we are assigning string data type value to the x. In that case x variables data type will be string. புரியுதா? so என்ன பண்றோம், ஒரே variable யூஸ் பண்றோம். okay, we are using the same variable to store different types of values. okay va? We are using the same variable to store different types of values. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் டைப்ஸ் ஆர் டைனமிக் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஆஸ் டைனமிக் டைப்ஸ். திஸ் மீன்ஸ் தட் சேம் வேரியபிள் கேன் பி யூஸ்டு டு ஹோல்ட் த டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். புரியுதா? Same variables can be used to hold different data types. So for example நம்ம பார்த்த மாதிரி இங்கே ரைட்டாக டிஃபைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங்ஸ் பா. ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கும்போது a string is a series of characters like John Doe அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு மல்டிப்புளாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ரிட்டன் வித் கோட்ஸ் நம்ம பார்த்தோம். ரைட்டா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் which means is written with quotes. You can use single or double quotes. நம்ம பார்த்தோம். ரைட்டா? we can use either double quotation otherwise single quotation. மீன்ஸ் ரெண்டில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். you can use quotes inside a string also. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் நாம. ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கூட நம்ம சிங்கிள் கொட்டேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், டபுள் கொட்டேஷன் இருக்குது. ஸோ வித் இன் த டபுள் கொட்டேஷன் we can able to use the single quotation. single quote inside double quotes, single quotes inside the double quotes, double quotes inside single quotes. இங்கே பாருங்கள், single quotation யூஸ் பண்ணி they have just defined a variable and some values. So within the single quotation they are using the double quotation. Okay, so based on the requirement you can able to change the syntax for the string bar. Okay, string க்கு மட்டும் தான் இது நம்ம applicable இருக்கு. So either you can use double quotation or single quotation, doesn't matter, but depends on the requirement and you have to follow the structure. Okay va? Structure and consistency pa. இப்போ நம்ம வந்து சிங்கிள் கொட்டேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா you have to use a single quotation all over the project.
ஓகேவா, ஒரு பக்கம் சிங்கிள் கொட்டேஷன், ஒரு பக்கம் டபுள் கொட்டேஷன். ஓகேவா, இட் வில் லீட் டு த இன்கன்சிஸ்டன்சி. ஓகேவா, அது பார்க்க வந்து இட் வில் நாட் லுக்ஸ் குட்பா, ப்ரோக்ராமிங் நல்லா இருக்காது. இங்கே இருக்கிற எல்லா எக்ஸாம்பிளையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய ப்ரோக்ராமில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி இதை அப்படியே இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இதில் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் யூ கேன் கீப் இட் லைக் திஸ், அதர்வைஸ் யூ கேன் ரிமூவ் இட். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி வருது அப்படிங்கிறத நீங்களும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இட்ஸ் ஆல் ரைட். ஸோ இங்கே கொடுக்குற எல்லா ப்ரோக்ராமுமே நம்ம வாட் எவர் வி ஆர் ஜஸ்ட் டிஸ்பிளேயிங், ரைட்டா. ஸோ யூ கேன் ஏபிள் டு ரன் திஸ் ஆல் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, இன்சைடு தி ஸ்கிரிப்ட் எலிமெண்ட். புரியுதா, அந்த ஸ்கிரிப்ட் எலிமெண்ட்டுக்குள்ளே யூ கேன் ஏபிள் டு ரைட் ஆல் த ப்ரோக்ராம்ஸ் வாட் எவர் வி ஹவ் given in the PDF ஃபைல்ஸ். ஓகேவா, ஓகே, இதான் வந்து ஸ்ட்ரிங்ப்பா. ஓகே, அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் நம்பர்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஹேஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, நம்பர்ஸ் கேன் பி ரிட்டன் வித் ஆர் வித்தவுட் டெசிமல்ஸ். ஓகேவா, ஜாவாஸ்கிரிப்ட் நம்பர்ஸ்னால் நம்பர்ஸ் அவ்வளோதாப்பா. ஓகேவா, அதில் வந்து நாமளே டிசைட் பண்ணிக்கலாம் வித் டெசிமல்ஸா இல்லை வித்தவுட் டெசிமல்ஸா அப்படிங்கிறது நாமளே எழுதிக்கலாம். ஸோ போத் டேட்டா டைப் வில் பி நம்பர் ஒன்லி. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 34.00, 34. So extra large or extra small numbers can be written with scientific notation also. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பர் இருக்குது அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு சொல்லி வரும், ரைட்டாக, e⁻5 இந்த மாதிரிலாம் வரும், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியுமே நம்ம எழுதலாம். பட் அதான் இது வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹியர் நவ். ஓகேவா, ஸோ நம்பர் அப்படிங்கிறது இதுதான். ஜாவாஸ்கிரிப்டில் ஒன்று தான் இருக்குது, நம்பர்ஸ், அவ்வளோதான். ஓகேவா, அதில் வந்து we have to write whether it is decimal value or not decimal value, that is up to us. இப்போ நீங்கள் வித் டெசிமல் கொடுத்தீங்கன்னா that is a decimal value, வித்தவுட் டெசிமல் அப்படின்னா அது ஜஸ்ட் நார்மல் நம்பர்ஸ். ஓகேவா, நார்மல் வேல்யூ. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூலியன்பா, ஜாவாஸ்கிரிப்டில் பூலியன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ பூலியன்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஏதாவது ஒரே ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஜாவாஸ்கிரிப்டில் பூலியன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பூலியன்ஸில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் எப்போவுமே வரும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இந்த பூலியன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இன் கண்டிஷன்ஸ். ஓகேவா, ஒரு கண்டிஷனில் வந்து நாம் என்ன பண்ணுவோம், we will be using the booleans அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி when you compare the two values you will get a boolean results. ஃபார் எக்ஸாம்பிள்ப்பா, இன்றைக்கி நீங்கள் கிளாஸுக்கு வரீங்களா இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரைட்டா. வரீங்க அப்படின்னா then it will become true, வரல அப்படின்னா ஃபால்ஸ். புரியுதா, இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா இல்லையா அப்படிங்கும்போது இஃப் யூ கோஸ் டு டெம்பிள் அப்படின்னா டெம்பிளுக்கு போனோன்னா ட்ரூ, எல்ஸ் அப்படின்னா ஃபால்ஸில் வந்துடும். புரியுதா, அதாவது எல்ஸ்னால் இல்லை, நீ கோயிலுக்கு போகாமல் யூ ஆர் திங்கிங் ஆஃப் சம்திங், டூயிங் சம்திங் எல்ஸ். ஓகேவா, சொல்லுவோம்ல நம்ம, இல்லைப்பா இஸ் ட்ரைங் டு டூ சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், ரைட்டா. அது என்னென்னா வேறு ஏதோ ஒரு திங்க் பண்ணுறாரு, வேறு ஏதோ ஒரு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வி யூஸ் பூலியன். ஓகேவா, ஸோ பூலியன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த டேட்டா டைப்ஸ் நான் பார்க்குறோம்ல, நம்பர் ஆர் ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன்ஸ், ரைட்டா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் பூலியன்ஸ் வி ப்ளே வித் பூலியன்ஸ். ஓகேவா, ஏன்னா பை யூஸிங் தி பூலியன்ஸ் ஒன்லி வி வில் பி ரைட்டிங் லாட்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ்னால் நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு, ரைட்டா. ஸோ ஆஃப்டர் 2 o'clock யூ கேர்ள்ஸ் வில் லீவ் ஃபார் த டே, ரைட்டா. இன்றைக்கி டேவை முடிச்சுட்டு நீங்கள் போவீங்க, போகும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு போவீங்களா இல்லை கேஃப்டேரியாவுக்கு போவீங்களா அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன், ரைட்டா. ஸோ இங்கேருந்து போகும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு போவேன் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுவோம், இஃப். ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் டு பஸ் ஸ்டாண்டு, நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கோடிங் எழுதுவோம். இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் டு கேஃப்டேரியா அப்படின்னா என்ன பண்ணால் கீழே ப்ரோக்ராம் எழுதுவோம். ஓகே, கேஃப்டேரியா பண்ண என்ன பண்ணுவோம், காஃபி ஆர்டர் பண்ணு அண்ட் ஏதாவது பிரெட்ஸ் எதாவது ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ வாட் எவர் யூ டூயிங் இன் யுவர் லைஃப், இன் யுவர் பர்சனல் லைஃப், we can able to convert your personal life into the programming. ஓகேவா, அது லேட்டராக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்தளவு ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்குறேன், எப்படி வந்து ப்ரோக்ராமிங்கோட டே டு லைஃப்பில் இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, பூலியன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எப்படி பூலியன் வேலை செய்யுது, ஜஸ்ட் கம்பேரிசனுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. ஸோ லெட் x5
let y 5, let z 6 ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இதை கம்பேரிஷன் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி just place it here. ஓகே, இதை வந்து console.logல போட்டுருங்க. லாகின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் console.log. அவ்வளோதான். சேம் கோஸ் here also. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ we have just declared 3 variables x, y, z. ஓகேவா? x, y values are same, z value is different 6. இப்போ என்ன பண்ணுறோம்? x, yயும் சேமா அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஈக்குவல் போட்டிங்க அப்படின்னா வேல்யூ அசைன் பண்ணுறது அசைன்மெண்ட் வேரியபிள். ஓகேவா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஓகேவா? ஸோ சிங்கிள் ஈக்குவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அசைன்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? டபுள் கொட்டேஷன் அப்படின்னா கம்பேர் பண்ணுறது அசைன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ சிங்கிள் ஈக்குவல் which means we are assigning the values to the variable. Double equals to which means we are just comparing the two variables. ஓகேவா? ஒரு 2 வேரியபிளை நம்ம என்ன பண்ணுறோம்? கம்பேர் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே x equal to 5 we are using single equal which means we are assigning 5 to the x. அப்படி நம்ம அசைன் பண்ணிட்டோம். now we are using double equals to here x equals to y அப்படின்னு என்ன பண்ணுறோம்? x yயும் ஒன்றா அப்படின்னு நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? x yயும் ஒன்று தான், ரைட்டா? இதுலேயும் 5 தான், இதுலேயும் 5 தான். அப்போ என்ன ஆகும்? இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேவா? இப்போ x z ஒன்றான்னு பார்க்கும்போது இல்லை, இதில் 5 இதில் 6. அப்போ என்ன ஆகும்? இது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ரைட்டா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் நாம். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருந்தால் we will be writing lots of conditions in our future. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? we will be creating a program something like Amazon. ஓகேவா? we will be developing a website something looks like Amazon. நீங்கள் என்ன பண்ணும்? ஃப்யூச்சரில் நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? அப்படி பண்ணும்போது you guys will get to know the true conditions, false condition எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இப்போ என்னென்னா இந்த எக்ஸையும் ஒய்யும் கம்பேர் பண்ணணும். we get true. எக்ஸையும் ஜெட்டையும் கம்பேர் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த டபுள் ஈக்குவல் டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி டு கம்பேர் த வேரியபிள்ஸ். ஓகேவா? வேல்யூஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? கம்பேர் வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஓகேவா? வேரியபிள்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இட் வில் யூஸ் த வேரியபிள்ஸ் வேல்யூ ஒன்லி. ஓகேவா? வேல்யூ தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம், ஆனால் பை யூஸிங் த வேரியபிள்ஸ். ஓகேவா? எக்ஸ் அப்படிங்கும்போது என்ன ஆகும்? இங்கே 5 தான் வரும், ரைட்டா? ஒய் அப்படிங்கும்போது இங்கே 5 தான் வந்து உட்காரும். அப்போ 5 ஈக்குவல்ஸ் டு 5 அப்படிங்கிறது தான் இங்கே அல்டிமேட் ஒரு என்ன சொல்கிறது ஹிடன் கான்செப்ட். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிங் த வேரியபிள்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? அதை அப்படியே போட்டு இப்படி கூட நம்ம போடலாம். எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5 இல்லையா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? we are using variable here and here we are using the values. ஓகேவா? ஸோ வேரியபிள் வேல்யூஸ் நம்ம இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? ட்ரூ. புரியுதா? ஸோ டோன்ட் கெட் இன் டு த டெப்த். ஓகேவா? டெப்த்துக்கு போகாதீங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் கொஞ்சம் நார்மலாக அப்படியே விட்டுருங்க. ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணும் நம்மளை. ஓகேவா? ஜஸ்ட் வாட் எவர் வி ஆர் ஜஸ்ட் லேர்னிங் அதை வந்து நீங்கள் அப்படியே மைண்டில் வாங்கிட்டே இருங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட் தட் வி ஹேவ் திஸ் மச் கான்செப்ட்ஸ். ஓகேவா? வி ஹேவ் திஸ் மச் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிற ஜஸ்ட் கீப் திஸ் இன் யுவர் மைண்ட். ஓகேவா? இந்த மாதிரி போட்டால் எதுக்கு மீனிங் இதுதான், இந்த மாதிரி வேலை செஞ்சால் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகேவா? இஃப் யூ யூஸ் டபுள் ஈக்குவல்ஸ் டு விச் மீன்ஸ் கம்பேரிங் த வேரியபிள்ஸ். இஃப் யூ யூஸ் சிங்கிள் ஈக்குவல்ஸ் விச் மீன்ஸ் வி ஆர் அசைனிங் த வேல்யூ டு த வேரியபிள். ஜஸ்ட் இந்த கான்செப்ட் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? புரியுதுலப்பா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பார்த்துருக்கோம். ஓகேவா? நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், ஆப்ஜெக்ட், அரே. ஓகேவா? ஸோ நம்பர் அப்படின்னா 12, 15, 16 இந்த மாதிரி நம்ம போடுவோம். அது வந்து நம்பர்னு சொல்லுவோம். இது நார்மல் நம்பர். 16.15.50 அப்படின்னா டிஜிட்ஸ் நம்பர். ஓகேவா? நம்பர்லேயே டிஜிட்ஸ்.
string அப்படின்போது we can either we can use double quotation or single quotation. ஓகேவா? For example, world இல்லை அப்படின்னா டபுள் கொட்டேஷனில் வேர்ல்டு அப்படின்னு கூட போடலாம். நம்ம பூலியன் அப்படின்னா பூலியன் கண்டெய்ன்ஸ் only true or false always. ஓகேவா? பூலியன் we use boolean for comparing the values, comparing the variables or values. ஓகேவா? and object அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா to maintain the information அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? to maintain the information இது வந்து பார்த்தீங்கன்னா storing multiple objects. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன் இது நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் அரேஸ் அப்படிங்கிறது we will go through the next chapter. ஓகேவா? அந்த டைமில் நாம் நெக்ஸ்ட் சாப்டர் நாம் இதை வந்து go through பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் அரே இது ரெண்டையும் வச்சுக்கோங்க. இது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேர்ஸ் வித்தின் த கர்லி பிரேசஸ் இஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மெயின்டைன் த இன்ஃபர்மேஷன். ஓகே, வாட் இஸ் அரே? அரே வி யூஸ் அரே ஃபார் ஸ்டோரிங் த மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஆப்ஜெக்ட் ஃபார் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ரொம்ப டீப்பாக யோசிக்க வேண்டாம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு லேப்டாப் ஒரு ஆப்ஜெக்ட், ரைட்டா? உங்களுடைய மொபைல் ஃபோன் ஈஸியாக ஆப்ஜெக்ட், ரைட்? ஆனால் லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் எதில் போடுவீங்க? ஒரு பேக்கில் போடுவீங்க. அந்த பேக் தான் அரே. புரியுதா? ஸோ ஆப்ஜெக்ட் அப்படி ஒன்று தான். ஃபோனுக்குள்ளே ஃபோனை வைக்க முடியாது, லேப்டாப்புக்குள்ளே வேறு எதையும் வைக்க முடியாது. பட் இன்சைட் த பேக் யூ கேன் கீப் ஆல் தி ஸ்டஃப், ரைட்டா? ஸோ அதுதான் அரே. ஸோ அரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் மல்டிபிள் ஆப்ஜெக்ட். ஓகேவா? மல்டிபிள் ஆப்ஜெக்டுடைய ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி அரே. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, மொபைல் இருக்கா, மொபைலுடைய மாடல், அதனுடைய ரேம் எவ்வளவு, அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு, ஐ மீன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவு, இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இஃப் யூ கோ டு மொபைல் அண்ட் அபவுட் செக்ஷன் யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ், ரைட்டா? மொபைலில் அபவுட் செக்ஷனில் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதே மொபைலில் நீங்கள் என்ன பண்ணலாம் வைக்கணும் அப்படின்னா யூ நீட் சம் பேக், ரைட்டா? அந்த பேக் தான் அரேன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன் லேப்டாப் ஆர் மொபைல் ஆர் பென் ஆர் எனிதிங், சார்ஜர், எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ அரேங்கிறது ஒரு பேக் மாதிரி. அந்த பேக்கில் யூ வில் கீப் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஒன் பேக். ஓகேவா? அதுதான் வந்து அரேன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஐ திங்க் ஒரு பேசிக்காக யூ கேஸ் மஸ்ட் ஹேவ் சம் ஐடியா நவ், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணுறது, ரைட்டா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருக்குப்பா, ஆனால் எனக்கு எப்படி இதெல்லாம் ஆப்ஜெக்ட்னு தெரியும், இது என்ன டேட்டா டைப்பு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ரோக்ராமேட்டிக்காக நீங்கள் போடணும் அப்படின்னு நினைக்கும்போது ஹவு வில் ஐ ஃபைண்ட், ரைட்டா? இது வந்து விச் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ், ரைட்டா? அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. ஓகேவா? console.log டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். டைப் ஆஃப் எக்ஸ் நம்பர் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் ஆல் திஸ் கோடு. ஓகேவா? டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டால் ஓகேவா? டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போடுறேன். போட்டால் எனக்கு என்ன வரும்? நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு வேல்யூ ஒய்க்கு வேர்ல்டு அப்படின்னு சொல்லி போடுறேன். இதுக்கு நான் என்ன பண்ண டபுள் கொட்டேஷனில் போடுறேன், வேர்ல்டு அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ டைப் ஆஃப் எல்லாத்துக்கும் போடுறேன், YZ, டைப் ஆஃப் YZ. ஓகேவா? இஃப் யூ ரைட் ப்ரோக்ராம் லைக் திஸ், நம்பர் ஸ்ட்ரிங், புரியுதா? ஸோ we use type of அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி we can able to find out which type of data we are using. ஓகேவா? அப்படிங்கிறது நாம இந்த டைப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இன் யுவர் லேப்டாப், ஓகேவா, நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். console.log அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும், console.log இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதே சேம் என்ன பண்ணலாம், நம்ம அலர்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். we can use alert அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அலர்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அலர்ட் ஆகும், வெளியே உங்களுக்கு வரும்.
நம்பர் ரைட்டா. இங்கேயும் பிரிண்டா ப்ளஸ் இங்கேயுமே அலர்ட் பாக்ஸில் உங்களுக்கு வரும். அதே இது நீங்கள் டாக்குமெண்ட் டாட் ரைட்னு போட்டிங்கன்னா டாக்குமெண்ட் டாட் ரைட் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நான் அலர்ட்டை தூக்கிடுறேன். நம்பர் நீங்கள் நமக்கு எழுதும் இங்கே பிரிண்ட் ஆகும். புரியுதா? நம்ம பார்த்தோம்ல டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம் ரைட்டா. ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட் விச் மீன்ஸ் இட் வில் ரைட் சம் டேட்டா இன் அவர் ஸ்க்ரீன். புரியுதா? ஸ்க்ரீனில் நமக்கு ரைட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி வி ஹவ் கான் த்ரூ சம் ஓவர் வியூ. ஆனால் இன்னும் லேட்டராக இன்னும் நம்ம என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலாகவே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இன்றைக்கி பார்த்தது நம்ம நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், ஆப்ஜெக்ட் அரே இது நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஆப்ஜெக்ட் அரே அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஐ ஹவ் ப்ரொவைடட். ஜஸ்ட் கீப் திஸ் இன் யுவர் மைண்ட். தட்ஸ் இட்ப்பா. ஓகேவா?